தெய்வமே என்றாலும் செய்த தவறுக்கு தண்டனை உண்டு. நாம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யவில்லை, பிறகு நமக்கு ஏன் இத்தனை கஷ்டங்களை ஆண்டவன் தருகிறான்? இந்த கேள்வி மனித மனத்தில் எழாத நாளே இல்லை. தன்னை எப்போதும் நிரபராதியாக நினைத்துக் கொள்வது மனித இயல்பு. ஆனால் நியாயத்தின் அளவுகோல் மனிதன் அல்ல, அந்த இறைவன். செய்த தவறை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதற்கான பலனை தவறாமல் வழங்குபவன் அவன். இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு மகாபாரதம். குருக்ஷேத்திர யுத்தம் முடிந்துவிட்டது. அநீதியின் ஆட்சி வீழ்ந்தது. தருமன் ஹஸ்தினாபுரத்தின் அரசனாக முடிசூட்டிக் கொண்டான். ஆனால் யுத்தம் முடிந்தாலும் அஸ்வத்தாமன் உள்ளத்தில் ஆத்திரம் அடங்கவில்லை. பாண்டவர்களின் வம்சமே அழிந்துவிட வேண்டும் என்று பிரம்மாஸ்திரம் ஏவிய அவன் மன நிம்மதியின்றி உலகெங்கும் அலைந்தான். அவன் மனத்தில் ஒரே கேள்வி நெருப்பாயிருந்தது: என் தந்தை சத்தியத்தை உயிராக கொண்டவர். ஆனால் அவரை மகன் இறந்தான் என்ற ஒரு பொய்யால் பாண்டவர்கள் அநியாயமாக கொன்றனரே. என் தந்தை செய்த தவறு என்ன? பதில் தேடி அஸ்வத்தாமன் நேராக ஸ்ரீ கிருஷ்ணனிடமே சென்றான். கோபமும் துயரமும் கலந்த குரலில் கேட்டான்: இந்த அநியாயத்திற்கு காரணமே நீதானே? என் தந்தை செய்த பாவம் என்ன? கிருஷ்ணன் மென்மையாக சிரித்தார். அஸ்வத்தாமனே, செய்த பாவத்திற்கு யாராக இருந்தாலும் தண்டனை அனுபவித்தே ஆகஸ்ட் வேண்டும். அஸ்வத்தாமன் விடாமல் கேட்டான்: அப்படி அவர் என்ன பாவம் செய்தார்? கிருஷ்ணன் சொன்னான்: உன் தந்தை துரோணர் அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர். வில் வித்தையின் உச்சத்தை அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்தவர். அதே காலத்தில் ஏகலைவன் என்ற சிறுவன் அவரிடம் வித்தை கற்க வந்தான். அவன் அரச குலம் அல்ல என்பதால் உன் தந்தை அவனை நிராகரித்தார். இருப்பினும் உன் தந்தையின் சிலையையே குருவாக நினைத்து ஏகலைவன் வித்தையை கற்றான். அவனது திறமையைக் கண்ட உன் தந்தை தன் அரண்மனை பதவி போய்விடுமோ என்ற சுயநலத்தில் ஏகலைவனிடம் அவனது வலது கை கட்டை விரலை குரு காணிக்கையாக கேட்டார். ஒரு திறமையை சுயநலத்திற்காக அழித்து அந்த பாவமே உன் தந்தையைச் சூழ்ந்தது. அந்த பாவத்தின் பலனாகத்தான் மகன் இறந்தான் என்ற பொய்யை கேட்டு அவர் உயிர்விட நேரிட்டது. அஸ்வத்தாமன் அமைதியாக கேட்டான். பின்னர் ஒரு கேள்வியை கேட்டான்: கிருஷ்ணா, நீ நினைத்திருந்தால் இந்த யுத்தத்தை தடுத்திருக்கலாம். ஒரு வம்சமே அழிந்ததை வேடிக்கை பார்த்து உனக்கு தண்டனை இல்லையா? கிருஷ்ணன் சொன்னான்: நிச்சயமாக உண்டு. ஒரு வம்சம் அழிவதற்கு காரணமாக இருந்ததால் என் யாதவ வம்சமும் அழிவதை நான் பார்த்த பிறகே எனக்கு மரணம் ஏற்படும். அதுவே நடந்தது. யாதவ வம்சம் அழிந்தது. காட்டில் தனிமையில் தியானத்தில் இருந்தபோது மானன நினைத்து ஒரு வேடன் எய்து அந்த ஒரு அம்பு பட்டு ஸ்ரீ கிருஷ்ணனின் அவதாரம் முடிவடைந்தது. செய்த தவறுக்கு தெய்வமாக இருந்தாலும் தண்டனை உண்டு. ஆம் நண்பர்களே, உப்பு தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆகஸ்ட் வேண்டும்.